ரோஹிணி கேட்ட கேள்விக்கெல்லாம் நம்ம மனோஜால பதில் சொல்லவே முடியாம திருன்னு முடிக்கிறாரு. அப்படி ரோஹிணி என்னதான் கேள்வி கேட்டிருப்பாங்க? நம்ம மனோஜோட மொபைல்ல இருந்தே எல்லா ஆதாரத்தையும் எடுத்து மனோஜ் கிட்டே திருப்பி கேள்வி கேட்டா அவரால என்னதாங்க பண்ண முடியும்? அப்படிதான் இருக்கு நம்ம சிறகடி காசையில. வாங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் சீரியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம ரோஹிணிக்கு எதிராக வித்யா, கரிக்கரமணி 2 பேருமே சாட்சி சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஏங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னு நம்ம ரோஹிணி இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி, ஐயா இவங்க 2 பேருமே பொய் சொல்றாங்க, காசை வாங்கிட்டு தான் இதெல்லாம் பேசுறாங்க, எனக்கும் மனோஜுக்கும் எப்போதும் போல எந்த சண்டையும் இல்லாம நாங்க நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் காரணம் எங்க ஆன்டி விஜயா தான் அப்படின்னு சொல்லி பழிய தூக்கி விஜயா மேல போட்டோன்னு நம்ம வக்கீல் கிருஷ்ணாராம், விஜயா எல்லாருக்குமே ஷாக்கு. நம்ம மீனா இருந்துகிட்டு என்னங்க இவ இப்படி பேசுறா, எல்லாத்தையும் பொய் சாட்சியா அப்படின்னு வேற சொல்றா அப்படின்னு நம்ம விஜயா இருந்துகிட்டு கோர்ட்டுன்னு கூட பார்க்காம மறுபடியும் எழுந்துச்சு கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஜட்ஜ் இருந்துகிட்டு நீங்க என்ன திருந்தவே இல்லையா, இதே மாதிரி பண்ணிருக்கீங்கன்னா அப்புறம் இந்த கேஸ தள்ளி வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துச்சு போக பாக்குறாங்க. அப்புறம் நம்ம வக்கீல் கிருஷ்ணாராம் இருந்துகிட்டு ஐயா இருங்க நான் ஒரு நிமிஷம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் கிட்ட இதெல்லாம் சொல்லி கூட்டிட்டு வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோஹிணி கிட்ட நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் பொய் சாட்சி அப்படின்னு சொல்றீங்க, நீ தான் இவ்வளவு நாளா பொய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுல எதுதான் உண்மை? முதல்ல நீங்க சொல்றது ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு. ஆதாரம் என்னோட ஹஸ்பண்ட் மொபைல்லயே இருக்கு அப்படின்னு. எது மனோஜ் மொபைல்ல இருக்கா அப்படின்னு எல்லாருக்குமே ஷாக்கு. உடனே நம்ம ரோஹிணி இருந்துகிட்டு அவங்க மொபைல்ல இருக்க ஜிபே ஓபன் பண்ணி காட்ட சொல்லுங்க அப்படின்னு ஜிபே ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம மனோஜ் வித்யாவுக்கும் கரிக்கரமணி 2 பேருக்குமே பணம் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரோஹிணிக்கு லவ் யூ மிஸ் யூ எல்லாம் மெசேஜ் வேற அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் யாரு பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மனோஜுக்கு ஷாக்கு. ஒருவேளை நம்ம அன்னைக்கு போதையில பண்ணிருப்போமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருவேளை பண்ணிருந்தாலும் பண்ணிருப்போம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு விட்டுறாரு. உடனே முத்து இருந்துகிட்டு டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா டேய் எனக்கே தெரியலடா, ஒருவேளை அன்னைக்கு நம்ம குடிச்சுக்கணும்ல அப்படியே அனுப்பியிருப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா என்னமோ பண்றா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் கோவமா போயிடுறாரு. இதுதான் சாக்குன்னு நம்ம ரோஹிணி எல்லா விஷயத்தையும் இப்படிதாங்க என்கிட்ட எப்போதும் நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க, ஆக்சுவலா நானும் மனோஜும் ஒண்ணு சேரதான் பாக்குறோம், எல்லாத்துக்கும் காரணம் எங்க ஆன்டி விஜயா தான், அவங்க தான் எங்க 2 பேரையும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்றாங்க. உடனே வித்யா இருந்துகிட்டு ஐயா நான் இன்னொரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு. ஐயோ இவன் என்ன சொல்ல போறா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சரி வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னு நம்ம வித்யா இருந்துகிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அன்னைக்கு நம்ம முத்துவோட கார்ல இருந்த பிரேக் ஒயரை அறுத்தது, அது மட்டும் இல்லாம அந்த தினேஷ ஆள் வச்சு அடிக்க பார்த்தது, அப்புறம் மனோஜோட ஷோரூம்ல இருந்தும் அப்புறம் வீட்டுல இருந்தும் பணம் திருடுனது, இப்படி எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னு ஜட்ஜுக்கு பயங்கர ஷாக். இதுக்கு நீ என்ன சொல்ல போற, இதுக்கும் காரணம் உன்னோட மாமியார் விஜயாவுன்னு சொல்ல போறியா அப்படின்னு ரோஹிணிக்கு இதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. நேரம் பார்த்து பழி வாங்கிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம வித்யா மேல ரொம்பவே கோவப்படுறாங்க ரோஹிணி. இதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியாம நம்ம ரோஹிணி அமைதியா நிக்கிறப்ப வக்கீல் கிருஷ்ணாராம் இதுதான் சாக்குன்னு இப்படிதாங்க எல்லா விஷயத்தையும் இவங்களே பண்ணிட்டு கடைசியில என்னோட கிளைண்ட் மேல கேஸ திருப்பி விட்டுறாங்க அப்படின்னு. என்னமா ரோஹிணி உன் மேல இவ்வளவு தப்பு இருக்குது, இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேட்டோன்னா ஐயா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், இதுக்கெல்லாம் நான் ப்ரிப்பேர் ஆகல அப்படின்னு. உடனே நம்ம வித்யா இருந்துகிட்டு ஐயா எனக்கு இதுக்கு மேலேயும் நிறைய ஆதாரம் இருக்கு, ஆனா அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு மேலேயும் ஏதாச்சும் என் கிட்டையும் இல்லன்னா முத்து கிட்டையோ மீனா கிட்டையோ பிரச்சனை பண்ணான்னா நான் எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியது இருக்கும், அது இவளை ஜெயிலுக்கே அனுப்பிடும் அந்த மாதிரியான உண்மைலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஷாக்கு. நம்ம ரோஹிணி என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படி திருன்னு முழிக்கிறாங்க. எனக்கு என்னமோ ரோஹிணி உங்க மேலதான் நிறைய தப்பு இருக்க மாதிரி இருக்கு, அதனால உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இன்னும் ஒரு வாரத்துக்கு கேஸ தள்ளி வைக்கிறேன், ஆனா கண்டிப்பா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ரோஹிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்கு, எப்படி இதெல்லாம் சரி பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போறாங்க. இனிமே வித்யாவையோ இல்லனா அந்த கரிக்கரமணி இப்படி யாரையும் ஏதாச்சும் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம மேலதான் கேஸ் திரும்பும். ஏற்கனவே மனோஜ் நம்ம மேல பயங்கர கோவத்துல இருக்காரு, அவர்கிட்டயும் ஏதாச்சும் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மள ஏத்துக்கவே மாட்டாரு, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கடைசியா தான் தோணுது ரோஹிணிக்கு கிறிஷ் இருக்கான்ல, கிறிஷ வச்சு ஒரே ஒரு தடவை நம்ம மனோஜ் கிட்ட பேச வச்சோம்னா அப்புறம் என்ன நடக்குதோ அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மனோஜையும் விஜயாவையும் மிரட்டினா போதும். ஏற்கனவே அவங்க என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பும் போது எடுத்த வீடியோவும் இருக்கு, இப்ப இதையும் வச்சுக்கிட்டோம்னா கரெக்டா இருக்கும். வித்யா நேரம் பார்த்து என்ன பழி வாங்கிட்டல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போனோம்னா நம்ம கிறிஷ பார்த்து டேய் அம்மாவுக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கிறிஷ வந்துகிட்டு பண்றேன்னு சொல்லிட்டான். நீ மனோஜ் டாடி கிட்ட போய் மறுபடியும் எங்க அம்மாவை ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அழு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம லட்சுமி பாட்டி வந்து ஏய் கல்யாணி என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா, ஒரு சின்ன பையனை உன்னோட சுயநலத்துக்காக கஷ்டப்படுத்துற அப்படின்னு. இது என்னோட வாழ்க்கை
வாழ்க்கை. நான் மனோஜ் கிட்ட சேர்ந்தா மட்டும்தான் என்னால நல்லா இருக்க முடியும். என்னால மனோஜை எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. அதனால நான் இதை பண்ணியே ஆகணும். இதுல தேவையில்லாம நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமி பாட்டியை ஆஃப் பண்ணிடுறாங்க. அவங்களும் என்ன சொல்றதுன்னே தெரியாம என்னமோ பண்ணு கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அடுத்த நாளே நம்ம கிறிஷ கூட்டிக்கிட்டு ரோஹிணி மனோஜோட ஷோரூமுக்கு போறாங்க. போன உடனே டேய் கிறிஷ், நீ முன்னாடி போய் மனோஜ டாடி டாடின்னு திரும்ப திரும்ப வார்த்தைக்கு வார்த்தை சொல்லு. அவர் கடுப்பாயி உன்னை எது பண்ணாலும் நீ டாடின்னு சொல்றத மட்டும் விட்டுறாத. இது உன்னோட அம்மாவோட வாழ்க்கைக்காகடா. நம்ம திரும்பவும் மனோஜ் டாடி கூட சேர்ந்து வாழணும்ல, நம்ம சந்தோஷமா இருக்கணும்ல, அதனால இத அம்மாவுக்காக பண்றான் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. உடனே கிறிஷ் வந்துகிட்டு சரிமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஏற்கனவே கிறிஷ் இது மாதிரி நிறைய தடவை பண்ணிருக்கானா, அதனால இதெல்லாம் அசால்ட்டான வேலை அவனுக்கு. கிறிஷும் போயிட்டு நம்ம மனோஜ் கிட்ட டாடி அப்படின்னு போயிட்டு நின்னோன்னு நம்ம சந்தோஷ் ஜீவா எல்லாருக்குமே ஷாக்கு. என்னங்க இவன் போய் உங்களை டாடின்னு சொல்றான், ஓ இவன் தான் உங்க பையனா அப்படின்னு சொன்னோன்னே, இங்க பாருங்க அவன் ஏன் பையன்லாம் இல்ல, அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் பதறாரு. உடனே நம்ம ரோஹிணி பின்னாடி இருந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிறிஷ் இருந்துகிட்டு வார்த்தைக்கு வார்த்தை டாடி என்ன டாடி எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க, எங்க அம்மாவை ஏத்துக்குங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சின உடனே நம்ம மனோஜ் டேய் எதுக்காக என்ன டாடி டாடின்னு சொல்ற, அதான் உங்க அம்மா என்னை ஏமாத்திட்டு போயிட்டால, இப்ப நீ என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா, அடிச்சேன்னு வச்சுக்க அப்படின்னு கைய ஓங்குறாரு. உடனே நம்ம சந்தோஷம் இருந்துகிட்டு யோ நீ பாட்டுக்கு ஏதாச்சும் சின்ன பையன் மேல கை வச்சிடாதயா, அப்புறம் உன் பொண்டாட்டி இவன் எங்கேயாச்சும் வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்ட போறா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ரோஹிணிக்கு பயங்கர ஷாக்கு. என்ன இவன் இப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. உடனே நம்ம மனோஜ் வந்துட்டு யோ இவனெல்லாம் எனக்கு இருக்க கோவத்துக்கு அடிச்சு என்ன வேணா பண்ணுவேன், அந்த அளவு கோவத்துல இருக்கேன், நீ எதுவும் தடுக்காத அப்படின்னு சொன்னோன்னே யோ உன் பொண்டாட்டி எப்படி தெரியாதியா, இவனை முன்னாடி அனுப்பியிருக்கானா என்ன, பின்னாடியே அவ ஏதாச்சும் பண்ணுவா, அதனால நீ பாட்டுக்கு எதுவும் கையை வச்சிடாத அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மனோஜ் அதெல்லாம் கேட்காம ஏய் முதல்ல என்ன டாடின்னு சொல்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு அரையறதுக்காக போறாரு. அப்பவும் டாடி டாடி என்ன அறையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஷ் கத்துன உடனே மறுபடியும் கோவம் வந்து நம்ம மனோஜ் ஓங்கி அறையிறாரு. நம்ம ரோஹிணிக்கு இதுவே போதாதா, எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம மனோஜ் அதுக்கப்புறம் அடிக்கிறதுக்குள்ள ரோஹிணி வந்து மனோஜ் என்ன பண்ற, தேவையில்லாம இது கிறிஷ் அடிக்கிற, ஏய் கிறிஷ் நீ எப்ப அங்க வந்த அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி கேக்குறாங்க. இல்லம்மா நான் மனோஜ் டாடிய பாக்கணும் போல இருந்துச்சு அதனாலதான் வந்தேன் அப்படின்னு அவனுமே போய் சொல்றான். உடனே சரி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம ரோஹிணியும் கிறிஷும் என்னெல்லாம் நாடகம் போட போறாங்க, அத எப்படி மனோஜுக்கு எதிராக திருப்ப போறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம சிறகடிக்க ஆசையோட கதையா இருக்க போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, மறக்காம நம்ம ஸ்டார் சீரியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.